வணக்கம் கேக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மொபைலை வச்சாவது நாங்க மார்க்கெட் கேப்சர் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இன்ஃபினிக்ஸ். அப்படிலாம் சொல்லாத, ஆல்ரெடி இது லெஜெண்டரி பிராண்டா இருக்கு. இப்ப நிறைய மார்க்கெட்டே இவங்க கையில தான் இருக்கு. இப்ப நிறைய மார்க்கெட்டே இவங்க கையில. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி மார்க்கெட், வேளச்சேரி பழ மார்க்கெட். ஆமா, அங்க வேலை பாக்குறவங்க, அங்க கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்ஃபினிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப யார் கையில இருக்கு? எப்படி இன்ஃபினிக்ஸ்னா சும்மா பையனுக்கு இன்ஃபினிக்ஸ் பத்தி தெரியல. சோ நம்ம இப்ப பாக்க போறது என்னன்னா ஹீரோ 35G. ஹீரோ கிடையாது, ஹீரோ வந்து என்னைக்குமே நத்திங். இது வந்து ஜீரோ 35G. இன்ஃபினிக்ஸ் வந்து எப்பயுமே தற்பெருமை பேச மாட்டாங்க நத்திங் மாதிரி, அதனால வந்து ஜீரோன்னே பேர் வச்சுப்பாங்க. ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா. சோ 035Gல என்ன போட்டிருக்காங்க பாத்தியா? ஆமா போட்டிருக்காங்களே 256GB 21GB அப்படின்னு போட்டிருக்காங்க. 256GB ஸ்டோரேஜ். நான் ரேமோன்னு நினைச்சிட்டேன். 12GB RAM. சரியா, கூட 9GB எக்ஸ்பாண்டபிள். ஆமா, விர்ச்சுவல். இது எல்லாத்துலயுமே வந்துருச்சு இப்போ. ஆமா, நத்திங்லயும் இருக்குல்ல. நத்திங்ல எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லற வேலைகள் எல்லாம் நத்திங் பார்க்க மாட்டாங்க. ஆமா ஆமா, வெறும் போன் மட்டும் தான் வைப்பாங்க. சோ இங்க வந்து 4K 60 FPS தான் இங்க முக்கியமான ஒரு பாயிண்டா பேசப்படுது. காரணம் என்னன்னா, ஃப்ரண்ட் கேமரால 4K. ஆமா, 60 FPS. நத்திங்ல கூட பாத்தனா 8K எடுக்கலாம் ஃப்ரண்ட் கேமரால இல்லையா? 8K 90 FPSல எடுக்கலாம் நம்ம. சரிங்க, ஏன் வாய் ஏன் உருட்டு. சரி, 035Gல வந்து பாத்தீங்கன்னா 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரண்ட் பிளாக் கேமரா சொல்லிருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஏன்னா இந்த போன்ல வந்து மத்தபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் மீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப இங்க ஜென்ரலா லோ ப்ளூ லைட்ங்கிறதெல்லாம் வந்து ஜென்ரலா இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ டிஸ்பிளே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸ் இருக்காதுங்கிறதுக்காக. அப்புறம் Full HD Plus 144 Hz போட்டிருக்காங்க. இது நீங்க கர்வ்ட் AMOLED, இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ரியல்மி அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இப்ப இவங்களும் அதை கண்டினியூ பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஐக்கு வர இந்த கர்வ்ட் AMOLED தான் Z7 Pro. இப்ப ஆக்சுவலா இது ஒரு டெம்ப்ளேட். இந்த காலத்துக்கு இல்ல அடுத்த 2-3 மாசத்துக்கு என்னன்னாலும் மொபைல் லான்ச் ஆக போது எல்லாமே கர்வ்ட் AMOLED. நீ அதுக்கு அப்படி சாதாரணமா எடுத்துக்காத. ஏன்னா அதுல Dimensity 8020 அந்த இருக்கு. அப்புறம் 108 மெகாபிக்சலுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப். ட்ரிபிள் கேமரா வந்து OIS ஓட இருக்கு. ஆமா, OIS ஓட இருக்கு. அப்புறம் 68 வாட் சூப்பர் சார்ஜர் and 5000 mAh பேட்டரி, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு போட்டுருக்காங்க. மொபைல் கொஞ்சம் தடியா தான் இருக்கும். தடியா இருக்குங்கிறது நம்ம வெளிப்புறத்துல பாக்கும்போது. ரோம் கிரீன். அது என்னங்க ரோம் கிரீன்? நான் சில கலருக்கு பேர் வச்சேன் தெரியுமா? அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, போதும். ரத்தத்துக்கு. சரி, வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. டேய், சாம்சங் வந்து சொல்ல வந்துருவோம் இந்தியன் சிம்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி எங்கால் வேற லெவல்ல சொல்லிருக்காப்ல. அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்றாராமா இந்தியன் கம்பெனி அப்படின்னு. ஏய் வேறடா, தக தகன்னு மின்னுதேடா. 5000 mAh பேட்டரிக்கு உண்டான மொபைலா இது? ஆமா, அப்படி தெரியுதானே? ஸ்லீக்கா இருக்கு. உள்ள வந்து டிபியூ கேஸ் இருக்கு, ஸ்கிரீன் கார்டு இருக்கு. சூப்பர். ஸ்கிரீன் கார்டு எல்லாமே ஆல்ரெடி இந்த பிராண்ட் எப்பயுமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டெக்னோ இவங்க எல்லாம் சிம் எஜெக்டர் பின்னு, யூசர் மேனுவல், சார்ஜர். எஸ் 68 வாட்னு போட்டிருக்கு. 68 வாட். இங்க என்ன போட்டிருக்காங்க? 68 வாட் மேக்ஸ்ன்னு இருக்கு. 4 to 21 வோல்ட், 3.25 amps. பரவாயில்லையே. கேபிளும் நல்லா இருக்கு. கேபிள் நல்லா இருக்கு. மொபைலோட பேட்டரி பாருங்க, ஒரு 5. ஏய், லெதர், வேகன் லெதர் அப்படின்னு உருட்டுவாங்க. இது நிஜம் வேகன் லெதர்லாம் கிடையாது. வேற எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு மிக்ஸ் மேட்சோட ஒரு இல்ல. ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னெல்லாம் வெர்ச்சு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஓவர் கம்பேரிசன் தான். பட் அப்ப வந்து எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் பிரீமியமா செய்யணும்னு சொல்லிட்டு crocodile leather அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சாவடிச்சு செத்து போன crocodile இருந்து எடுக்கலாம். சாகடிக்கணும்னு அவசியம் இல்ல. வயசாகி செத்து நம்ம ஆளுங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. சாவடிச்சுட்டு அதுல இருந்தானே எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் அமெரிக்கால. நீ ஒரு கிரிமினல்ரா, உனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இங்க ஸ்க்ரூ எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நாலா பக்கமும் ஸ்க்ரூ அடிச்சு வச்சிருக்காங்க. கேமரா கீழே விழக்கூடாது அப்படின்னு. கேமரா கீழே விழக்கூடாதுன்னா சரி. ஆமா, நீ அப்பயே சொல்லிட்ட, உருட்டுறான். சரி, மொத்தம் அந்த இது நல்லா இருக்கு பாத்தீங்களா? சரி, எல்லாம் ஓகே. அது எதுக்கு இந்த இடத்துல ஒரு பீக்கர் எல்லாம் போட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி? பீக்கர். ஆமா, இதுல வந்து ஆக்சுவலா இப்போ பேட்டரி லேப் அப்படின்னு ஒரு இது இருக்கு, பவர் சேவிங் மோடு. ஓ, அதுக்குதான் அந்த இதுவா? ஆமா,
ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்கு, போன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஐ அம் சாட்டிஸ்ஃபைடுங்க. சூப்பரா இருக்கு. ஆனா பிரைஸ் எவ்வளவு வருது? காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு. பிரைஸ் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா இப்போ நமக்கு எவ்வளவுன்னு தெரியல. ஆனா இது வந்து 25,000க்கு கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் 25,000 கீழே அப்படின்னாலும் இப்ப 25,000 ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கிறதா இருந்தா ஐக்கூ இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம மோட்டோ G84 இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா டிவில. அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸ் அதுவும் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெருசா எதுவுமே இல்லங்கிறதும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இப்ப அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 25,000க்கு சப்போஸ் பிரைஸ் பண்ணா இந்த டிவைஸ் நீங்க வாங்குவீங்களா? 25,000 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நம்ம இன்னும் ஃபுல்லா கேமரா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கல. இப்ப அடுத்து இதெல்லாம் பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே அன்லாக் பண்ணி அந்த சார் வேல்யூ மட்டும் காமிச்சேன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். சார் ஹெட் வந்து 1.025 வாட்ஸ் per kg, பாடி வந்து 0.999 வாட்ஸ் per kg. ஓகேங்க. சோ இதுதான் வந்து சார் வேல்யூ. ஓவராலா கர்வ்டு டிஸ்ப்ளே நச்சினதா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா 5000 mAh போன் மாதிரி இல்லல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு. லைட் அண்ட் வெயிட்டே இல்ல சொல்ல போனா. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நான் கூட அந்த கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் இத டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸ்க்ரூலாம் ஒட்டிருக்காங்களே, இந்த ஸ்க்ரூவே கொஞ்சம் இழுத்துருமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து 50 மெகாபிக்சல் பஞ்சுவல் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா vlogன்றாங்க. சரி ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் பாத்துடலாம். கண்டிப்பா. ஸோ இது வந்து ரியர் கேமரா 4K 60 fps இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் ரெக்கார்டிங்கை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஷேக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இத்தனைக்கும் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்பீட் வாக்கும் பண்ணலை, ஓடவும் இல்லை. மோஸ்ட்லி ஓடினாலும் இல்லை ஸ்பீட் வாக் பண்ணாலும் இன்னும் ஷேக் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் 4K 60 fps இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 4K 60 fps வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து டிசேபிள் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து வெறும் 1080pக்கு மட்டும்தான் அது. ஸோ இந்த அல்ட்ரா ஸ்டெடி மோட் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது? ஏன்னா இந்த மொபைலை வந்து அவங்க விற்கிறதே இந்த 50 மெகாபிக்சல் அண்ட் பிளாகிங்கோசரம் தான். 4K அண்ட் 60 fps வந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்தால் ஷேக் ஆகாமல் இருக்கா, நான் பேசுறது நல்லா கேட்குதா, நான் வீடியோவில் பார்க்கும்போது பேக்ரவுண்டு பூரா வந்து கொஞ்சம் ப்ளோ அவுட் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பரவாயில்ல, ஓவராலாக இந்த கேமரா வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. அண்டு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மோஸ்ட்லி அந்த ஏஐ ஆப்ஷன் தான் போல், கலரை பூஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சில கில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நான் ஆன் பண்ணலாம் இந்த வீடியோவில். அண்டு எல்லாமே வந்து எல்லா செட்டிங்ஸுமே இதில் ஆஃபில் இருக்குது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா, வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பையன் வந்து குடிமகான்களை எடுத்து வச்சிருக்கான். ஸோ ரொம்ப வேற லெவல் தான். ஓகே, கேமரா போட்டோகிராஃபர்னு வந்துட்டு எதையும் பார்க்க மாட்டேன். சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதை அப்படியே எடுத்துருவார். 3 படத்துல அவ்வளோதான். ஓகே, மயக்கம் என்னவா? நான் கூட மாற்றி சொல்லிட்டேன்னா. என்ன விக்கி, யூஐ பார்க்க எப்படி இருக்கு? யூஐ பார்க்க எப்படி இருக்கு? நிறைய ப்ளோட்வேர்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ப்ளோட்வேர்ஸ் அவ்வளோவா இல்லை. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் காட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட்டா காமிச்சிட்டா போச்சு.
ஓ குயிக்கா தான் இருக்கா? ஆமா ஸ்பீடா தான் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நியூ நார்மல் இல்லையா? ஆமா. இப்போ இருக்கிற டிஸ்பிளேஸ்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அப்படியே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் காட்டு. இது வந்து இப்போ 13ல இருக்கு, ஆண்ட்ராய்டு 13. அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து 2 இயர்ஸ் அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன 2 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட்டா? 2 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட் கிடையாது. 1 இயர் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, 2 இயர் வந்து செக்யூரிட்டி பேட்ச். ஏன் இவ்வளோ கம்மியாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபேர் ஃபோன்லாம் பாரு 8 வருஷம் கொடுக்குறாங்க. ஹை இதில் பிரைட்னஸ் மோட்ல தனியா வந்து கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ் இருக்கு. ஓகே. லைக் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இப்போ பாதி மொபைல்ல வந்து வெறும் 60 இல்ல 90 லைக் டைரக்டா ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 60 இருக்கு, 120 இருக்கு, அதுக்கப்புறம் 144 ஹெர்ட்ஸ்ல ஆட்டோ இருக்குல்ல? ஆட்டோ ஆமா ஆட்டோ பேட்டரிக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கும். இப்போ நம்ம 144 ஹெர்ட்ஸ்ல போட்டிருக்கோம். ஓகே. பாத்தீங்களா லைட்டா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நார்மலா 90 ஹெர்ட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணாலே கொஞ்சம் ஸ்மூத்னஸ் தெரியும். ஸோ அதுதான் இதுதான் ஸ்பெக்ஸ். சிபி வந்து டிமென்சிட்டி 8020, அதுக்கப்புறம் 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு. முன்னாடி வந்து 50 மெகா பிக்சல், 12 GB ரேம், 9 GB வந்து அந்த வர்ச்சுவல் ரேம். ஓகே. அப்புறம் கேமரா பத்தி? கேமரா மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 13 மெகா பிக்சல் இருக்கு, அது வந்து அல்ட்ரா வைட் கேமரா. ஓகே. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. சோ ஓஎஸ்லாம் இருக்குன்னு வர சொல்லிருக்காங்க. ஆமா ஓஎஸ் இதுல இருக்கு. அப்படியே அந்த 4K 60 fps காட்டு கேமரா ஆப்ல. இங்க போனீங்க அப்படின்னா இது 108 மெகா பிக்சலா. இந்த அப்படியே சைடு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் வாங்க. அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா வாங்க. ஓகே. ஹலோ 4K 60ல தான் இருக்கு இப்போ. 4K 60ல தான் இருக்கு. ஓகே. இப்போ இதுதான் அல்ட்ரா ஸ்டடி மோடு. அல்ட்ரா ஸ்டடி நம்ம ஆன் பண்ணா 1080pக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடுது. சூப்பர்ரா. ஆனா 4Kல வந்து இந்த அல்ட்ரா ஸ்டடி மோட் கிடையாது. இதை நம்ம வந்து இந்த வீடியோ சாம்பிளே நான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ HDR தான். ஆமா 4Kலாம் ப்ளே பண்றான்டா எங்க ஆளு ஃபுல் HD டிஸ்ப்ளேல. இப்போ 4Kனால நீ இதான் பேனல் நல்லா தான் இருக்கு. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. அதே சமயம் இது ரொம்பவே தின் அண்ட் லைட் வெயிட்டாக இந்த ஃபோன் ஃபீல் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நினச்சலாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கரை வந்து இவ்வளோ காம்பாக்டான ஒரு பாடிக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ காம்பாக்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் 6.7 இன்ச்லாம் போய்கிட்டு இருக்கேன்னா அப்படி கிடையாது. திக்னஸ் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது காம்பாக்டான ஒரு ஃபோன் தான், செம்ம தின்னான ஒரு டிவைஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டிவைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இன்ஃபினிக்ஸ்க்கு மேலே ஒரு 25,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற கேள்வி தான் வந்து போகுது. சரி, இதை வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூல வேணா நம்ம பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு vlog ஸ்டைல்ல எடுத்தோம்னா நல்லா ட்ரை பண்ணலாங்க. பட் மற்றபடி சும்மா இங்கேயே உட்காந்து திரும்பியும் அரைச்சமா வரைக்கலாமான்ற அளவுக்கு டவுட்டா தான் இருக்கு. நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதாங்க இன்ஃபினிக்ஸ் பத்தி எங்களோட கருத்துக்கள். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்ட்ல